காசி காண்டத்தின் 13வது அத்தியாயம் சொல்லும் சில அற்புதமான ரகசியங்களை நாம முழுமையா அனுபவிக்கப் போகிறோம். ஒரு உயிர் தன்னுடைய எல்லையற்ற பக்தியாலோ அல்லது சில நேரங்களில் தான் அறியாமலேயே செய்யும் ஒரு சிறு நற்செயலாலோ கூட எப்படி ஒரு மாபெரும் தெய்வீக உயர்வை அடைய முடியும் என்பதை உணர்த்தும் ஒரு தியானப் பயணம் இது. உங்க மனதை முழுமையா ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமः பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. இந்த மங்களகரமான சிவநாமத்தோடைய இந்த தெய்வீக விளக்கத்தை நாம தொடங்குவோம். இந்த எளிய ஆனா மிக வலிமையான மந்திரம் நம்ம மனச பக்குவப்படுத்தி ஒரு அமைதியான தெய்வீகமான உபன்யாச சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்துடும். பிரபஞ்சத்துக்கே நாயகனான காசி விஸ்வநாத பெருமானின் திருவடிகளையும் அளப்பரிய கருணை கொண்ட அன்னை விசாலாட்சியின் அருளையும் மனதார போற்றி வணங்கி இந்த சொற்பொழிவே அவங்களுக்கே நாம முழுமையா சமர்ப்பிக்கிறோம். இந்த சரணாகதி தத்துவம்தான் நம்ம அகங்காரத்தை அழிச்சு இறைவனின் பெருங்கருணையில முழுமையா கலக்கச் செய்யும். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், வாயு பகவான் எப்படி அந்த திக் பாலகர் பதவியை அடைந்தாரு என்று. கஸ்யப முனிவரின் புதல்வனான பூதாத்மா முற்பிறவியில காசியில 1,00,000 வருஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான தவத்தை செஞ்சார் தெரியுமா? அந்த அதீத தவத்தின் பலனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே உயிர்காற்றான வாயு பகவானாக உயர்ந்தார். வருணலோகத்துக்கு வடக்கே இருக்கிற கந்தவதி அப்படிங்கிற நகரத்துல தான் அவர் அந்த பேரும் பேற்றினை அடைந்தார். அவர் இந்த மாபெரும் நிலையை அடைய காரணமா இருந்தது எதுன்னு நீங்க கேட்கலாம். அது அவர் செய்த ஒரு லிங்க பிரதிஷ்டை தான். காசியில ஜேஷ்டேஸ்வரருக்கு மேற்கே அவர் நிறுவிய அந்த புனிதமான லிங்கமே பவமானேஸ்வரர் லிங்கம். இன்றும் கூட இந்த சன்னதிக்குச் சென்று பவமானேஸ்வரரே தரிசனம் செய்றவங்க தங்களுடைய சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முழுமையான தூய்மையை அடைவார்கள் அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லும் ஒரு ஆழமான உண்மை. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்க போற ஒரு சரித்திரம் இருக்கு. அதுதான் குணநிதி அப்படிங்கிற ஒரு இளைஞனின் கதை. காம்பில்ய நகரத்துல வாழ்ந்த யாஜ்ஞதத்தன் என்ற அந்த அந்தணரின் மகன் தான் இவன். பேர்ல குணநிதின்னு இருந்தாலும் தீய நண்பர்களின் சேர்க்கையால சூதாட்டம் திருத்துன்னு அவன் பாதை முழுமையா மாறிப்போச்சு. இதனால சொந்த தந்தையாலேயே வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அந்த இளைஞன் பசியால வாடி ஒரு மகா சிவராத்திரி இரவுல உணவு தேடி தற்செயலா ஒரு சிவாலயத்துக்குள் நுழைறான். அந்த நள்ளிரவு நேரத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சிவாலயத்தின் கருவறையில காரிருள் சூழ்ந்திருக்கு. சிவராத்திரி விழிப்பிலிருந்த பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப சோர்வாகி அப்படியே தூங்கிட்டாங்க. பசியின் உச்சியிலிருந்த குணநிதி சுவாமிக்கு வைக்கப்பட்டிருந்த நைவேத்தியத்தை எப்படியாவது திருடி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பதுங்கி பதுங்கி அந்த கருவறைக்குள்ள போறான். அந்த இருட்டுல சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடும்போது அவன் படும் அந்த பதற்றம், அதுதான் அவன் வாழ்க்கையே அடியோடு மாற்றப் போகுது. இங்கதான் ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அறியாமல் செய்யும் புண்ணியம் அப்படிங்கிற தத்துவம் இதுதான். இருட்டுல உணவு எங்கே இருக்குன்னு தேடிய குணநிதிக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ அங்கே அணைய போற நிலையில இருந்த ஒரு விளக்க பாக்குறான். வெளிச்சம் இருந்தாதானே உணவை திருட முடியும். அதனால தான் உடுத்தியிருந்த ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து திரியா போட்டு அந்த விளக்க தூண்டிவிட்டு பிரகாசமா எரிய செய்றான். அவன் திருடணுங்கிற சுயநலத்துக்காக அதை செய்திருந்தாலும் ஒரு சிவராத்திரி இரவில் ஈசனின் கருவறையில் அவன் அறியாமலேயே செய்த அந்த தீபத்தொண்டு அவனது முந்திய கர்மவினைகளே சுட்டு பொசுக்கிடுச்சு. உணவு திருட முயன்ற அந்த பதற்றத்துல எதிர்பாராத விதமாக கோயில் காவலர்களால குணநிதி கொல்லப்படுகிறான். அவனது தீய செயல்களுக்காக அவனது உயிரை பிடிச்சிட்டு போக யமதூதர்கள் வேகமா வராங்க. ஆனா அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் தெய்வீக தலையீடு நிகழ்கிறது. சிவபெருமானின் சிவகணங்கள் திடீர்னு தோன்றி யமதூதர்களை அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. சிவராத்திரி நன்னாளில் தன் ஆடையையே திரியாக்கி சுவாமிக்கு தீபத்தொண்டு செய்த அந்த ஒற்றை புண்ணியத்துக்காக சிவகணங்கள் அவனை கைலாயத்துக்கு பெரும் மரியாதையோடு அழைத்து கொண்டு போறாங்க. இது எப்பேற்பட்ட கருணை பாருங்க. அவன் செய்த அந்த ஒரே ஒரு சிறு தீபத்தொண்டு அவனை அடுத்த பிறவியில கலிங்க நாட்டின் மாபெரும் அரசனாக பிறக்க வைக்கிறது. அரச போகங்கள் அனைத்தையும் அவன் அனுபவித்தாலும் முற்பிறவியின் அந்த சிவப்புண்ணியம் அவனை சும்மா விடல. அவனது மனம் மீண்டும் மீண்டும் காஷியை நோக்கியே ஈர்க்கப்படுகிறது. ஒரு கட்டத்துல அரச பதவியிலேயே முழுமையா துறந்துவிட்டு சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான ஆழமான ஒரு தவத்தை மேற்கொள்வதற்காக அவன் மீண்டும் காஷிக்கே திரும்பி வருகிறான். அந்த கடுமையான தவத்தின் உச்சமா காசில அவன் ஒரு மாபெரும் தெய்வீக லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறான். அதுதான் புகழ்பெற்ற குபேரேஸ்வரர் லிங்கம். காசி விஸ்வநாதருக்கு தெற்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான சன்னதி பக்தர்களின் வறுமைய நிரந்தரமாக அகற்றும் அருட்பெருக்கை கொண்டது. தன்னை நாடி வரும் பக்தர்களின் பொருளாதார தடைகளையெல்லாம் சுக்கு நூறாக உடைத்து வற்றாத செல்வத்தை அள்ளிக் கொடுக்கும் ஒரு மகத்தான அருள் மையமாக இந்த லிங்கம் விளங்கி வருது. அந்த தவத்தின் விளைவாக சிவபெருமான் அவனுக்கு அளித்த மாபெரும் வரங்கள் நிஜமாவே அளப்பரியவை.
முதலாவதாக, அகிலத்தின் அனைத்து நிதிகளுக்கும் தலைவனான குபேரன் என்ற பதவி அவனுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக, எவராலும் அவ்வளவு எளிதில் பெற முடியாத சிவசக்கியம், அதாவது சிவபெருமானின் நெருங்கிய தோடன் அப்படிங்கிற நிரந்தர உரிமை. மூன்றாவதாக, கருணை தெய்வமான அன்னை பார்வதியால் நீ எனது சொந்த மகனை போன்றவன் என்று உச்சி முகர்ந்து ஆசிர்வதிக்கப்பட்ட பெருமை. இறைவனின் மன்னிக்கும் குணமும் கருணையும் எவ்வளவு எல்லையற்றது என்பதை இது மிகத் தெளிவாக காட்டுகிறதல்லவா? இங்கே பலருக்கும் தெரியாத ஒரு மிகச் சுவாரஸ்யமான தகவல் ஒன்னு இருக்கு. குபேரன் அப்படிங்கிற பேருக்கு குரூரமான உருவம் கொண்டவன் அல்லது குறைபாடுடைய உடல் கொண்டவன் என்று ஒரு அர்த்தம் உண்டு. இது ஏன் தெரியுமா? தவம் செய்த குணநிதிட்டு அன்னை பார்வதி நேரில் காட்சி அளித்த போது அன்னையின் அந்த பேரொளியின் அதீத வேகத்தையும் சக்தியையும் அவனால தாங்கிக்க முடியல. அதனால அவனது ஒரு கண் பார்வையை அவன் இழந்தான். அந்த சிறு ஊனத்தாலேயே அவனுக்கு குபேரன் என்ற பெயர் நிரந்தரமா நிலைத்துவிட்டது. எந்த ஒரு தெய்வீக சரித்திரத்தையும் கேட்கும்போது அதற்கான பலன்களை அறிவது நமது மரபு. அந்த வகையில இந்த விளக்கத்தின் பலஸ்ருதி என்னவென்று பார்ப்போம். காசி காண்டத்தின் இந்த அத்தியாயத்தின் சாராம்சத்தை கேட்பதனால் ஏற்படும் பலன்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆன்மீக ரீதியில் நாம் அறியாமல் செய்த சகல பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும். பொருள் வளத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் உள்ள பொருளாதார தடைகள் அனைத்தும் விலகிச் செல்வம் பெருகும். மேலும் உயிருக்கு ஆதாரமான பிராணபலமும் நோயற்ற நல்வாழ்வும் கட்டாயம் கிட்டும். அறியாமல் செய்த ஒரு சிறு நற்செயல் ஒருவனை எப்படி நிதிகளின் தலைவனான குபேரனாக உயர்த்தியது என்பதை நாம இவ்வளவு நேரம் சிந்தித்தோம். நாமும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தூய மனதோடு ஈசனுக்கு ஒரு சிறு தொண்டு செய்தாலும் அவனது அருள் மழையில் நிச்சயம் நனைவோம் என்பது உறுதி. அறியாமல் செய்த ஒரு செயலுக்கே ஈசன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அருளினார் என்றால், முழுமையான பக்தியோடு தூய அன்போடு நாம் செய்யும் சிறு துண்டுக்கு அவர் எதைத்தான் தரமாட்டார்? இந்த ஒரு ஆழமான கேள்வியோடு ஒரு தியான நிலையில் இதை சிந்திப்போம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவா.